கோகனட் சட்னியும், மினியேச்சர் ஆப்பத்துக்கு கோகனட் மில்க் இப்படி சாப்பிட வேண்டியதான். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆப்பம். இது ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சு தரேன். இதை ரெண்டு வெரைட்டியாட்டு நம்ம பண்ணுறோம். ஒரு மினியேச்சர் ஆப்பம், ஒரு ரெகுலர் ஆப்பம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலர் ஆப்பத்துக்கு நான் கோகனட் சட்னியும், மினியேச்சர் ஆப்பத்துக்கு கோகனட் மில்க் ரெண்டும் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுனாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போகலாமா? ஊற வச்ச 1 கப்பு பச்சரிசி. 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு துருவின தேங்காய், 1/2 கப் அளவுக்கு வடித்த சாப்பாடு. மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு சாப்பாடு, 1/2 கப்பு தேங்காய். இதை உப்பு சேர்த்து இப்போ நைஸாக அரைச்சிடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தண்ணி விட்டு இதை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துரும். மாவை ஆட்டி எடுத்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். நல்லா கலந்துடலாம். தண்ணி, இதுக்கு இனி எதுவுமே போட வேண்டியதில்லை. உப்பு போட்டாச்சு. சோடா உப்பு எதுவுமே தேவையில்லை. நல்ல சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு மாவை பார்த்தாலே தெரியும். பேன்லேருந்து அடுப்பில் வச்சிடலாம். சின்ன ஸ்பூன் வச்சு விட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும். லிட்டு போட்டு மூடிடலாம். தேங்காய் பால் எடுத்துக்கிடலாம். துருவின தேங்காய், இதோட 2 ஏலக்காய். இதை போட்டு மிக்ஸியில் அரைச்சி தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துருவோம். நம்மளோட மினியேச்சர் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சைஸ் தெரியுதா? குழிப்பணி அரைச்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி சர்வ் பண்ணலான்னா, பவுல் எடுத்துடுங்க. ஆப்பத்தை செட் பண்ணுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால், நாட்டு சக்கரை வேணுன்னா நாட்டு சக்கரை போட்டுடுங்க. இல்லைன்னா லைட்டாக சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு, ஏலக்காயோட ஸ்மெல்லு, இதோட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்ப பாத்திரத்தில் ஆப்பமாவும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளோட ஆப்பம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
நம்மளோட ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. மினியேச்சர் ஆப்பம், ரெகுலர் ஆப்பம் ரெண்டும் செஞ்சுருக்கோம். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.